நான் செத்துடுறேன். என் உயிரையே மாய்ச்சிக்கிறேன். நீங்க போய் திமுக தலைவர், அடுத்த முதல்வர், என்னுடைய தானை தலைவர் ஸ்டாலின் கிட்ட போய் இவங்க யாருன்னு கேளுங்களேன். டக்குன்னு இவங்க தான் ஆர்எஸ் கிருத்திகா தேவி தாம்பரம் தொகுதி வேட்பாளர்னு சொல்லிட்டாருன்னா நான் செத்துடுறேன் விஷம் குடிச்சு. உடனே அவரால் சொல்ல முடியாது. ஏன்னா புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது வேற, தெரியாதவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுன்றது வேற. புதியவர்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி யாருன்னே தெரியாதவங்கள போய் தாம்பரம் தொகுதியில் வேட்பாளராக அறிவித்து இவங்கள ஜெயிச்சு கொடுங்க அப்படின்னா எங்களால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். எதிர்த்து நிற்கிறது சிட்லப்பாக்கம் ராஜேந்திரங்கிற ஒரு நல்ல மனுஷன். அதிமுகவாக இருந்தாலும் ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட், மண்ணின் மைந்தன், பூமி புத்திரன். ஆர்எஸ் கிருத்திகா தேவி யார்? தாம்பரத்தில் பிறந்து வளர்ந்த எனக்கே தெரியாது இவங்க யாருன்னு. முந்தா நாள் தான் தெரியும் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கும் போது. அதனால் தீர்ப்பை மாற்றி எழுத போகிறதில்ல. தலைமை சொல்கிறதெல்லாம் தொண்டன் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. நான் திமுககாரன், சுயமரியாதை உள்ளவன். நான் போடுற ஓட்டு தோக்கிற ஓட்டு. திமுக தோக்க போகுது தாம்பரத்தில்.